வணக்கம். நான் உங்கள் மோகனா. 23/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி முகவரி. அது உங்கள் முகவரி. சிறிய அறைகளுக்கும் சீரிய அழகு தரும் உள்கட்டமைப்புகள். திஸ் இன்றைய நகர்ப்புற வாழ்க்கை முறைகளில் குறுகிய பரப்புக்குள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அமைக்கப்படுவதால் சிறிய இடத்திற்குள்ளேயே பல்வேறு வசதி வாய்ப்புகளை அமைத்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. வீடுகள் மற்றும் அலுவலகங்களை பொறுத்தவரை அங்கு இடம்பெறும் பர்னிச்சர் வகைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயன்பாடுகள் கொண்டதாக இருக்கும் பொழுது சிறிய இடத்திலேயே பல வசதிகளை பெற அது நல்ல வழியாக அமைகிறது. அந்த வகையில் இன்டீரியர் டிசைனர்கள் குறிப்பிட்ட பர்னிச்சர் வகைகளை இங்கு பார்க்கலாம். அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள சிறிய வீடுகளில் ஒரே பர்னிச்சருக்கு வெவ்வேறு பயன்கள் இருப்பது பலவிதங்களில் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். உதாரணமாக, ஒரு படுக்கைக்கு அடியில் பொருத்தப்பட்ட டிராயரில் பல்வேறு பொருட்களை வைத்துக்கொள்ள முடியும். பகலில் சோபாவாக இருக்கும் பர்னிச்சர் வகைகள் அதாவது வகைகள் இரவில் படுக்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த மாதிரி பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி அத்துடன் சுவரோடு பொருத்தப்படும் டைனிங் டேபிள் வகைகள் இப்பொழுது சந்தையில் உள்ளன. அவற்றை சுவரில் பொருத்தி கொண்டு சுவரோடு அதை மடித்து வைக்க முடியும். அதான் டைனிங் டேபிளாக பண்ணிப்பாங்க. அது திருப்பி மடிச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெஸ்ட்லிங் டேபிள் ஐட்டங்களை பயன்படுத்தும் பொழுது அவற்றை ஒன்றுக்கு அடியில் ஒன்று நுழைத்து வைக்க முடியும் என்பதால் குறுகிய இடத்தில் 2 அல்லது 3 டேபிள்களை பயன்படுத்த முடியும். மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது மடிக்கும் வசதி கொண்டவற்றை தேர்வு செய்து பயன்படுத்துவதன் மூலம் இடத்தை அவை எல்லா நேரமும் அடைத்து கொண்டு இருக்காமல் மடித்து ஒரு ஓரமாக வைக்க முடியும். வீடுகளில் போதிய இடம் இல்லாவிட்டால் சுவர்கள் மற்றும் தரையில் இருந்து சீலிங் வரை உள்ள இடத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக, புத்தகங்களை அடுக்குவதற்கு சமையலறையில் உள்ள உபகரணங்களை வரிசையாக அடுக்கி வைப்பதற்கு பொருத்தமான செல்ஃப் இடங்களை சுவரில் நீளமாக பொருத்தி பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக சமையலறை மற்றும் இதர அறைகளில் உள்ள அலமாரிகளுக்கு வெளிப்புறமாக திறப்பது போன்ற கதவு இல்லாமல் ஸ்லைடிங் டோர் அமைப்பதன் மூலம் இட நெருக்கடியை மிக சுலபமாக சமாளிக்க முடியும். ஜன்னல்களுக்கு கண்ணாடி டோர் அமைக்கும் பொழுது வெளிப்புற வெளிச்சம் எளிதாக அறைக்குள் வருவதற்கு இது ஏதுவாக அமைகிறது. இருந்த ஒரு அறையும் சிறிதாக இருக்கும் பொழுது அங்கு வைக்கப்படும் பர்னிச்சர் வகைகள் வெளிர் நிறங்களில் இருப்பது தான் இடத்தை அடைத்து போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தாது. அத்துடன் பார்ப்பதற்கும் மென்மையான தோற்றத்தை அவை ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் ஜவுரி பிச் பெஸ்டல் வெண்மை ஆகிய வண்ண பர்னிச்சர் வகைகளை பயன்படுத்தலாம். வெளிச்சம் குறைவாக உள்ள சிறிய அறைகளில் உள்ள கார்னர் பகுதிகளில் முகம் பார்க்கும் கண்ணாடிகளை பொருத்திவிட்டால் அறைக்குள் வெளிச்சம் அதிகமானது போன்ற தோற்றம் ஏற்படும். மேலும் மின்விளக்கு வெளிச்சத்தில் அறையின் அளவும் வெளிச்சமும் கூடுதலாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும். சிறிய அறைகளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய மின்விளக்கு அமைப்புகளை சரியாக தேர்வு செய்து பொருத்த வேண்டும். கண் கூசாத வெளிச்சம் மற்றும் டேபிள் ஃபேன் ஆகியவை பொருத்தமாக இருக்கும். மேற்கூரையிலிருந்து வெளிச்சம் வருவது போன்று அமைப்பதற்கு புதியதாக பக்கவாட்டு சுவரில் அமைக்கப்பட்ட விளக்கிலிருந்து வெளிச்சம் வருவது போன்று இருப்பது பொருத்தமாக இருக்கும். அத்துடன் அந்த அறைக்கான பெயிண்டிங் வெளிர் நிறங்களில் செய்யப்பட்டு இருப்பதும் அவசியம். அதாங்க இந்த டைனிங் டேபிள், இந்த சேரு இதெல்லாம் எப்படியெல்லாம் மடித்து வச்சுக்கலாம், உள்ள தள்ளி வச்சுக்கலாம், இடம் அடைச்சல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதாங்க இந்த சிறிய அறைகளும் சீரிய அழகு தரும் உள்கட்டமைப்புகள். உங்கள் முகவரி
அப்படின்றதுல வந்திருக்கு தலைப்பில். அதை நான் உங்களுக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிழை இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் மோகனா.